ஹாய், இன்றைக்கி நான்வெஜ் கோலா உருண்டை டேஸ்ட்டில் எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மீல் மேக்கரை வச்சு கோலா உருண்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி மீல் மேக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த மீல் மேக்கரை ஒரு வடிகட்டியில் போட்டு பச்சை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து ஆற விட்டுக்கங்க. நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா இறுக்க புழிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி துருவன மாதிரி அரைச்சிக்கங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. இதோட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, மல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. இதில் இருக்க தண்ணியே போதும். பத்தலைன்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கங்க. நான் தண்ணி சேர்க்கல, இதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்குது. பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கங்க. எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ அதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் அந்த உருட்டி வச்ச உருண்டையை சேர்த்துக்கங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக விட்டுக்கங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கங்க. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நான்வெஜ் கோலா உருண்டை மாதிரியே இருக்கும்.